நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டம் பாப்பான்குளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ல பிள்ளையார் கோவில் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய திருமணிநாதர் திருத்தலத்துல தாங்க இருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருடம் பழமையான ஒரு சுவாமி. சொல்லப்போனா இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா நம்ம ராமருடைய சீடர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண ஒரு சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவும் அழகிய ஒரு திருமணி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெட்டவெளியில இருந்த ஒரு சுவாமி இங்க இருக்கக்கூடிய இந்த சாமிக்கு அப்படியே எதுக்குதான் பாத்தீங்கன்னா வெட்டவெளியில இருந்திருக்காரு. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சாமியை இங்க மீட்டு இப்படி ஒரு மேற்கூரை இட்டு வந்து கோச்சங்கனார் அரப்பணி அவங்க வந்து இந்த சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சாமிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 20 நாளைக்குரிய அந்த நெய்வேத்தியத்துக்குரிய அந்த பொருட்களை வந்து இங்க பணிவிடை செய்யக்கூடிய நம்ம ஐயாட்ட வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வெட்டவெளியில இருக்கக்கூடிய எண்ணற்ற திருமணிகள் இருக்குது, உங்க ஊர் பக்கத்துல எங்கேயோ இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு போய் ஒரு விஷயம் பண்ணுங்க. ஏன்னா இந்த சாமிக்கு தான் அதிக உதவி தேவை. நம்ம வந்து பெரிய பெரிய திருத்தலங்கள்ல இருக்கிற சாமிகளுக்கு உதவி பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற சாமிக்கு பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம். சொல்லப்போனா இதே மாதிரி இன்னொரு சாமி இங்க ஐயா பாக்குறாங்க. அந்த சாமிக்கு சூடம் வாங்கிட்டாங்க, சூடம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னமும் நிறைய சிவாலயங்கள் இருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு வெட்டவெளியில இருக்கும் திருமேனிகள், இந்த மாதிரி ஒரு கோவில் இல்லாம இருக்கிற திருமேனிகளுக்கு உங்களுடைய உதவிகளை பண்ணுங்க. முடிந்த அளவு பகிர்ந்து இந்த சாமியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.